ஜெய் சாய்ராம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவுல பெருமாளுக்கு புறப்பாடு செய்யும் சமயத்தில் விசிற 2 வெண்சாமரம் வச்சிருப்பாங்க. அது எதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்றதுக்கான பதிவு தான் இந்த பதிவு. இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நான் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டு வர்றேன். இனிமேலும் நல்ல ஆன்மீக பதிவுகள், தெரியாத விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் நான் கொடுக்குற ஒவ்வொரு பதிவுலையும். அதனால எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பல திவ்ய தேசங்களில் பகவான் புறப்பாடு கண்டருளும் போது இருபுறமும் இருவர் வெண்சாமரம் வீசிக்கொண்டே வருவாங்க. ஏன் அப்படி வீசிக்கொண்டு வர்றாங்க தெரியுமா? ஏன்னா பகவான் வீதி புறப்பாட்டின் போது அவருக்கு களைப்பு மற்றும் நம்மை போல் உடல் வியர்க்காமல் இருப்பதற்காக அல்ல. நாம் அப்படிதானே நினைப்போம். வெண்சாமரம் என்பது கவரிமான்களின் ரோமங்களால் ஆனது. இதற்கு வேத மந்திரங்களை ஈர்க்கும் சக்தி உண்டு. பகவான் சர்வ வியாபி இல்லையா? அவர் உடலில் இருந்து வேதங்களும் மந்திரங்களும் எந்த நேரமும் வெளிவந்து கொண்டே இருக்கும். அப்படி வெளிவரும் வேதங்கள் மந்திரங்கள் 8 திசையும் பரவி ஊரும் மக்களும் சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இருபுறமும் ஒரு ஒழுங்கு முறையில் சாமரம் வீசிக்கொண்டே இருக்கிறார்கள். அவரோட களைப்பை போக்குவதற்காக அல்ல, பெருமாளோட சக்திக்காக தான் இந்த சாமரம் வீசுறாங்க. இவ்வளவுதான் இந்த பதிவு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.